நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராபின், நல்ல சாங் செலெக்ஷன். அந்த மூட் எங்களுக்கு நல்லா வந்தது. எனக்கு ஒரே ஒரு சஜஷன் தான், மைக் எப்படி பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டெம்மில் தான் பிடிக்கணும். நீங்கள் இப்படி பிடிக்கும்போது மைக்கு பக்கத்தில் இப்போ வெயிலோடு அதெல்லாம் கேட்கவே இல்லை. அந்த இடம் மட்டும்தான் கேட்குது. அப்படி போதுமா? தனியாக பாடுங்க. அந்த கீழே உள்ள வெயிலோடு விளையாடி அந்த போர்ஷன் பாடுங்க. வெயிலோடு விளையாடி, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல கொண்டு போங்க. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி. இவ்வளோ க்ளோஸாக பிடிச்சாதான் கேட்குது. மேலே போகும்போது மைக் பேலன்ஸ்ன்னு சொல்கிறது சிங்கர்ஸுக்கு அது ஒரு பெரிய அது பார்க்க வேண்டிய விஷயம். அதில் நிறைய இருக்குது அதில். ஓகே, இப்போ எனக்கு அது ஒன்று தான். பாடினது ரொம்ப நல்லாவே பாடிட்டீங்க, அதை பற்றி எனக்கு ஒரு இது இல்லை. பட் மைக் பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எல்லாருக்கும். ஆல் தி பெஸ்ட். ராபின், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உங்களோட உச்சரிப்பில் நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆகாரம் சூப்பராக வந்தது. பாட்டில் ஏன்னு இல்லாமல் தைரியமாக வாயை திறந்து சூப்பராக பாடினீங்க. அதுக்கு a big, big, big congratulations. All the best, darling.
ராபின், என்ன ஒரு அற்புதமான பாட்டு, மண் வாசனை கலந்த அந்த நாட்டுப்புற பாட்டு ஸ்டைலு, ஃபென்டாஸ்டிக்காக பாடிருக்க, சூப்பர், கீப் இட் அப். ராபின், சாங்குடைய ஆட்டிடியூட் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து விடுறேன், டெஃபினேஷன்லாம் வருது, அதை இனிமே சொல்லாமலே வாயை திறந்த உடனே அப்படி தான் பாடணும் அப்படின்னு ஹேபிச்சுவேட் பண்ணிட்டுன்னா அது உனக்கு அப்புறம் ஈஸியாக இருக்கும். அது வரும், ஸோ வில் ஒர்க் ஆன் இட். ஓகே, நீ தான் அந்த ராப்பின்னா? வெயிலோடு விளையாடியே இவ்வளோ வெள்ளையா இருக்கிற. எப்படி விளையாடுவ வெயிலோட? சன் ப்ளே ஹவு. அவங்களோட சன்னோட நீ விளையாடுவியா? இல்ல ஜில்லு, ஒரு கவுண்டருக்காக சொன்னேன். ஓகே தவளு. ஓடி பிடிச்சி விளையாடுறியா ஜில்லோட? இது கழண்டு போயிடும். இது கழுண்டு போயிடுமா? ஏற்கனவே கழுண்ட மாதிரி தான்டா இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, சேஃப்டி இருக்கு. உனக்கு மட்டும் வேஷ்டி கட்டினது செட்டு போட்ட மாதிரி இருக்கே. சரி, ஓகே, பார்த்து பத்திரமா போ.